நாம் தொடர்ச்சியாக மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு மத்தேயு 10வது அதிகாரத்திலிருந்து நாம் கடவுளுடைய வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். 10வது அதிகாரம் 1 முதல் 23 வசனங்கள். அதிகாரம் 1 23 வசனங்களை நம்ம பார்த்து வருகிறோம். நான் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தொலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயுவின் மறுநாமம் உள்ள லேவியு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம தேவ பயத்தோட ஆவிக்குரிய போராட்டத்தை தைரியமா எதிர்கொள்ளணும்னு சொன்னா ஆவிக்குரிய சட்டம் தெரியணும், ஆவிக்குரிய ஞானங்கள் நமக்கு தெரியணும். ஒரு ராஜா ஒரு போர்ல ஒரு யுத்தத்தை செயல்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அந்த ராஜா கண்மூடித்தனமா யுத்தத்துக்கு போக மாட்டான். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல காஷ்மீரில் நடந்த அந்த வெடிகுண்டுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தினாங்க. 2 நாள்லயே அந்த தாக்குதல் நடத்தலை. அதை உட்கார்ந்து படைத்தளபதிகளோட ஆராய்ச்சி பண்ணி ஆலோசித்து எங்க தாக்கணும், எந்த வழியா போய் தாக்கணும், எவ்வளவு பெரிய அழிவை உண்டு பண்ணணும், இதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் என்ன, இது எல்லாத்தையும் உட்கார்ந்து திட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்தை திட்டம் பண்ணாம, யுத்தத்தினுடைய வழிமுறைகளை திட்டம் பண்ணாம ஏனோ தானோன்னு யுத்தம் பண்ணணும்னு சொன்னா அது பெரிய விளைவுகளை அந்த நாட்டுக்கே திரும்ப ஏற்படுத்தும். ஒவ்வொரு முறையும் ஒரு சரியான புத்தியுள்ள ராஜா அதை எதிரி நாட்டை அழிச்சு வெற்றி கொள்வதற்கு ஞானமும் திட்டமும் பலமும் வழிவகை யுக்தியும் தேவை. இதை இல்லாம ஒரு ராஜா யுத்தத்துக்கு போவான்னு சொன்னா அது தோக்கப்பட்டு போவோம். இப்போ மத்தேயு 10வது அதிகாரம் நமக்கு அதான் சொல்லுது. நம்ம இயேசுவினுடைய ராஜரீக தன்மையில பல விஷயங்களை பார்க்கிறோம். இயேசுவினுடைய ராஜரீக மகிமை, அவருடைய அழைப்பு, அவருடைய பிறப்பு, அவருடைய செய்தியாளன் யாரு, அவருடைய எதிரி யாரு, அவருக்கு வரக்கூடிய சோதனை என்ன, மத்தேயு 5:7 அந்த ராஜாவினுடைய சட்டம் என்ன, அந்த ராஜாவினுடைய ராஜ்யத்துல போவதற்கான மக்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றத அவர் சொல்றார். 8-9 அதிகாரம், 8-9 அதிகாரத்துல அந்த ராஜாவுடைய வல்லமை என்னன்னு பார்க்கிறோம். அவர் மரணத்தை ஜெயிக்கிறாரு, பிசாசத்தை ஜெயிக்கிறாரு, படைப்பை ஜெயிக்கிறாரு, மனித ஆத்மாவை ஜெயிக்கிறாரு, பாவத்தை ஜெயிக்கிறாரு. எல்லா மகிமையும் கொண்ட தகுதியுள்ள வல்லமையுள்ள ராஜான்னு சொல்லி மத்தேயு சொல்லி முடிக்கிறார். அதிகாரத்துல கடைசியில அதான் நம்ம பார்த்தோம். அவர் ஒரு பூரணமான தீர்க்கதரிசியாக, பூரணமான ராஜாவாக, பூரணமாக ஆசாரியத்துவம் கொண்ட ஒரு ராஜாவாக இருக்கிறான்னு சொல்லி 10வது அதிகாரத்துல இருந்து 12வது அதிகாரம் அந்த ராஜாவினுடைய படை தளபதிகள், அந்த ராஜாவினுடைய போர் வீரர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் யார் என்பதை சொல்றாங்க. ரொம்ப குறிப்பிட்டு இந்த 10வது அதிகாரத்துல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய 1-25 வசனம் ராஜாவினுடைய ஸ்தானாபதிகள், ராஜாவினுடைய பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற சத்தியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ராஜாவினால் அனுப்பப்படக்கூடிய நபர்கள் யார் அப்படின்றது முதல் இந்த 1-25-23 வசனங்களை நம்ம 4 காரியங்களை பார்க்க போறோம். முதல்ல அந்த ஸ்தானாதிபதிகள் யார், 2வது அந்த ஸ்தானாதிபதிகளுடைய வேலை என்ன, 3வது அந்த ஸ்தானாதிபதிகளுடைய அர்ப்பணிப்பு என்ன, 4வது அந்த ஸ்தானாதிபதிகளுடைய பாடுகள் என்ன என்கிற 4 காரியங்களை பார்க்கிறோம். முதல் 4 வசனத்துல அவர்கள் யார், யாரு இயேசு அவருடைய ராஜ்ய பிரதானிகளாக தேர்ந்தெடுக்கிறார். நம்ம 4வது அதிகாரத்திலேயே பார்க்கிறோம். இயேசு ஊழியத்துக்கு சொன்னா லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. திரள் கூட்டமான மக்கள் பலதரப்பட்ட தேவைகளோடு அவர் தேடி போறாங்க. அதுல சீசர் கூட்டம்னு ஒரு 1000கணக்கான பேர் போறாங்க. சில பேர் வந்து சுகத்தை பெற்றுட்டு போறாங்க, கொஞ்ச நேரம் உபதேசத்தை பெற்றுட்டு போறாங்க, வந்துட்டு அவரை பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போறாங்க. சில பேர் அவர் போற இடையெல்லாம் அவர் கூடயே வாழ்றாங்க. அவர் கூடயே இருந்து அவர் போற இடங்களுக்கெல்லாம் போய் அவருடைய ஊழியத்தில் தொடர்ச்சியாக சீசர்கள் கூட்டம்னு கணிசமான மக்கள் இருக்கிறார். இப்ப அவர்களை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். 9 கடைசியில சொல்றாரு, ஆதலால்
அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். செய்ய வேண்டிய பணி அதிகமா இருக்கு, ஆனா பணி செய்யக்கூடிய ஜனங்கள் கம்மியா இருக்கிறாங்க. நீங்க வேண்டுதல் செய்யுங்க, கடவுள் அந்த வேலையாட்களை அனுப்புன்னு சொல்லி சொல்றார். லூக்கால நீங்க 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இயேசு இதை சொல்லிட்டு போய் மலையில ராமுழுது ஜெபம் பண்றார். இயேசு அவருடைய ஜெபத்துல ஒரு நாள் இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணியிருக்கார். எதுக்காகன்னு சொன்னா ஊழியர்களை தேர்ந்தெடுப்பார். இப்ப கடவுள் தான் ஸ்தானாதிபதிகளை அனுப்புவதற்கு அவருக்கு ஞானமும் புத்தியும் அர்ப்பணிப்பும் தேவை. சும்மா கண்மூடித்தனமா ஊழியக்காரனா வந்துட முடியாது, தான் தோன்றித்தனமா ஊழியத்தில் ஈடுபட்ட முடியாது. அது இயேசுவே நன்கு அறிந்துதான் அவர் தேவனா இருந்தாலும் தேவகுமாரனா இருந்தாலும் அவருடைய ராஜ்யத்தினுடைய வேலையை செய்வதற்கு அவர் பிதாவை நோக்கி மண்டியிட்டு ஜெபித்து நபர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதான் 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான், ஆயிரக்கணக்கான பேர் சீசனா இருக்கிறான், பின்னாடி வர்றான். ஆனா அவர் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறான்? 12 பேரை தான் தேர்ந்தெடுக்கிறார். இப்ப இந்த சீசர்கள் அந்த வேலைக்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கல. ஐயா நீங்க இந்த ராஜ்யத்தை சொல்றீங்க, உங்களுக்கு அடுத்து யார் சொல்றது? நாங்க வர்றோம், நாங்க உங்களோட சேர்ந்து வேலை செய்யறோம், நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம்னு யாரும் சொல்லல. அவர் என்ன செய்யறாரு? அவர் அழைக்கிறார். அவர் தம்முடைய 12 சீசர்களை தம்மிடத்தில் வரவழைக்கிறார். ஊழிய அழைப்பு என்பது மனுஷன் தீர்மானம் இல்லை. இன்னைக்கு ஊரெல்லாம் சபை இருக்குது, ஊரெல்லாம் ஊழியக்காரர் இருக்கிறான்னு சொன்னா அவங்கெல்லாம் அவங்களுடைய ஊழிய அழைப்பை போய் கேளுங்க, உங்க ஊழிய அழைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவங்கெல்லாம் நான் கனவு கண்டேன், தரிசனத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, சொப்பனத்தில் ஆண்டவர் என்னுடைய ஊழியத்துக்கு போன்னு சொல்லி சொன்னாரு, அது ஒரு தீர்க்கதரிசி வந்து என்கிட்ட சொன்னாரு, ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நான் வேதம் இங்கே என்னன்னு சொல்றது, இந்த 12 அப்போஸ்தலர்களுக்கான ஊழிய அழைப்பு முதல்ல எப்படி கொடுக்கப்படுகிறது? இயேசு நேரடியாக அழைக்கிறார். இயேசு ஒரு மனிதனுடைய இருதயத்தை பேசாம, இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை மாற்றாம ஊழியத்துக்கு வர முடியாது. அப்படி அவங்களை அழைத்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாருன்னு முதல்ல பார்க்குறோம். முதல்ல சொல்றது, அவங்களை அழைச்சி அசுத்தாவியை துரத்தணும், சகல வியாதியும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்காரங்க என்ன சொல்றாங்க, நீ ஊழியக்காரனா இருந்தா அதை விசுவாசம் துரத்தணும், ஊழியக்காரனா இருந்தா சகல வியாதியும் சகல நோயையும் போக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு இதையே செய்ய சொன்னான்னு கேள்வி கேட்கும். பைபிளை எப்பயுமே அப்படியே வசனத்தை எடுத்து அப்படியே நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது. அது சூழ்நிலை என்ன, என்ன நோக்கத்துக்காக சொல்லப்படுகிறது, அந்த சீசர்கள் போய் என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ அவங்களுடைய பிரதான வேலை அசுத்தாவியை துரத்துறதோ நோயை சுகமாக்குறதோ இல்லை. ஏன்னா நம்ம 6வது வசனத்தில் திரும்ப அவர் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்க, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று பிரசங்கிங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பிசாச போக்கு வியாதிய போக்குன்னு சொல்லிட்டு அனுப்பும் போது என்ன சொல்றாரு, நீ இஸ்ரவேல்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணு, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு பிரசங்கம் பண்ணு, அதுக்கப்புறம் தான் நீங்க வியாதியை சுத்தமாக்குறது, குஷ்டரோகில சுத்தமானுகிறது வருகிறது. பைபிள்ல ஒரு பகுதி நமக்கு புரிய கஷ்டமா இருக்குது அல்லது அதனுடைய விளக்கம் சரியில்லைன்னா பின்பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். 4 சுவிசேஷத்தையும் பார்க்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு அழைச்சி பிரதானமா என்ன சொல்றார் அப்படின்றத ஒரு வருஷத்தை எடுத்து இதுதான் அழைப்பு, இதுதான் முடிவு பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்ப அங்க சீசர்களை அழைச்சி அசுத்தாவியை போக்கவும் வியாதியை சுகப்படுத்தவும் நோய்களை நீக்குவதற்குமான அதிகாரத்தை அவர் கொடுக்குறார். இப்ப ஏன் இதை கொடுத்தார்? அவர்கள் மட்டும்தான் உண்மையான இயேசுவினுடைய சீசர்கள் என்று அறியும்படியா. 1000 பேர் இருக்கிறார், 1000 பேர் நாங்க தான் இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள், நாங்க தான் இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் போய் பொய்யா சொல்லிடக்கூடாது. உண்மை யாரும் போலி யாரும் கண்டுபிடிக்கணும். இயேசுவால ஒருத்தர் உண்மையான, ஏன்னா இயேசு வாழ்ந்த காலகட்டத்திலே போலி சீசர்கள் இருந்திருக்கிறாங்க, போலியா இயேசுவின் பேர்ல பல செய்கள் செஞ்சவர் இருக்கிறாங்க. இப்ப அவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு தான் அவரை போல, அவர் எப்படி ஆவிகள் மீது வல்லமையில் வர விசுவாசம் துரத்தினாரோ அதே வல்லமையை கொடுக்குறார். அவரை போல வியாதிகளையும் நோய்களையும் போகக்கூடிய அதிகாரத்தை அவர் கொடுக்குறார். ஒரு ராஜா ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னு சொன்னா அவன் என்ன செய்வானா, அந்த காலத்துல பிரதானிகளை அனுப்புவான், ஸ்தானாதிபதிகளை அனுப்புவான். இப்ப அந்த பிரதானிகள்
ராஜாவுடைய செய்தியை போய் ஊர்ல சொல்லணும்னா அவங்க சொல்றது ராஜாவுடைய செய்திகளுக்கு ஆதாரம் என்ன? ராஜாவை குறித்து பொய்யான செய்தியும் சொல்ல முடியும். ராஜா சொல்லாத சட்டத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லி மக்களை வஞ்சிக்க முடியும். அப்ப அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னா, அவன் சொல்லுறவன் ராஜாவால் அனுப்பப்பட்டிருக்கிறான் அப்படின்றதுக்கு அடையாளமா ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் அல்லது ராஜா பயன்படுத்திய கிரீடம் ஏதாச்சும் ஒரு பொருளை அவங்க கையில் வச்சிருப்பாங்க. ராஜா தான் சொந்த கையால் லெட்டர் எழுதி முத்திரை போட்டு கொடுப்பான், இது ஏன் செய்தான் போய் சொல்லுது. அப்ப அந்த செய்தியை சொல்றவன் பறையடிச்சு முரசு அடிச்சு இந்த செய்தியை சொல்லி இந்த செய்தி ராஜாவால சொல்லப்படுகிறதுன்றதுக்கு ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தை காட்டுமா, இல்ல ராஜாவுடைய கையொப்பம் உள்ள லெட்டரை காட்டுமா? இதை ரெண்டையும் பார்த்தா ஆமா அடையாளம் இருக்குது, இது ராஜாவுடைய முத்திரை மோதிரம், ராஜாவுடைய கையெழுத்து சொல்லி அந்த செய்தியை நம்புவாங்க. அப்ப இயேசு இந்த இடத்துல அவர் ராஜாவா அவருடைய ஸ்தானாதிபதிகளை அனுப்புவதற்கான உறுதிப்பாடு என்ன? இதெல்லாம் இயேசுவினுடைய சீசன், இயேசுவால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கான அடையாளம் என்ன? இயேசுவை போல வல்லமை உள்ளவர்கள், இயேசு கொண்ட அதே அதிகாரத்தையும் வல்லமைகளையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதனால இயேசு அவர்களை அனுப்புகிறார். அனுப்பப்படுகிறவர்கள் முதல்ல சொல்லுது சீசர்களை அழைக்கிறாரு. 2வது வசனத்துல அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள்னு சொல்லுது. சீசர்கள் அப்போஸ்தலராக மாறுறாங்க. சீசர்கள் என்பவர்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்கள், வழிநடத்தல்கள் படி வாழுகிறவர்கள். அப்போஸ்தலர்கள் என்கிறவர்கள் அனுப்பப்படுகிறவர்கள், அவர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டு செய்தி கொடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறவர்கள், பிரதானிகள் அர்த்தம். அதனால சீசர்கள்ல இருந்து இந்த 12 பேர் அப்போஸ்தலர்களாக தனியாக பிரிக்கப்படுகிறார். எல்லாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. இன்னைக்கு நான் ஒரு அப்போஸ்தலன் நீங்க ஒரு அப்போஸ்தலன் சொல்ல முடியாது. அப்போஸ்தலனுக்கான தகுதி வேதம் நமக்கு சொல்லுது. அப்போஸ்தலன் யாரா இருக்க முடியும்னு சொன்னா இயேசுவை நேரடியா பார்த்தலன்னு அப்போஸ்தலன். யோவான் ஸ்நானகன் காலத்துல இருந்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை வரைக்கும் இயேசுவோட வாழ்ந்தவன் அப்போஸ்தலனா இருக்க முடியும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் தான் தகுதி சொல்லுது. நேரடியா யோவான் ஸ்நானகன் காலத்துல இருந்து இயேசுவோட உயிர்த்தெழுதலை பார்த்திருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவோட நேரடியான அழைப்பை பெற்றவன் தான் அப்போஸ்தலனா இருக்க முடியும். அப்போஸ்தல அடையாளங்களை அதை கொண்டிருக்கணும். இந்த அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இயேசுவை போல வல்லமையான செயல்களை செய்கிற அடையாளத்தை கொண்டிருக்கிறவங்க அப்போஸ்தலர். அதனால இன்னைக்கு அப்போஸ்தலர் கிடையாது. இன்னைக்கு நீங்க அப்போஸ்தலர்னு சொன்னா யோவான் ஸ்நானகன் காலத்துல இருந்து கூட இருந்தீங்களா? இயேசு உயிர்த்தெழுகிறது நேரடியாக கண்ணால பார்த்துருக்கீங்களா? இயேசுவினுடைய அப்போஸ்தலர்கள் செத்தவனை கூட எழுப்பின போல எங்கூட எழுப்புறியா? குஷ்டரோகியை சுகமாக்குன்றாரு, மரித்து போனவனை சுகமாக்குறாரு, சகல வியாதியினுடைய சுகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை இன்னைக்கு அதை செய்யறாங்களா? இன்னைக்கெல்லாம் வயிற்றில் உள்ள கட்லி போயிடுச்சு, தலையில உள்ள பின்னாடி உள்ள கட்டி போயிடுச்சு, காணக்கூடாத மறைவா இருக்கிற வியாதி போயிட்டு தான் அப்போஸ்தலர்கள் சொல்லி சொல்றாங்க. இயேசு செய்த இந்த அடையாளம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் அவங்க செய்யறாங்க. இப்ப முதல்ல இந்த அனுப்பப்படுகிறவர்கள் யார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவின் வல்லமையை பிரதிபலிப்பவர்கள். இந்த முதல் 2 வசனம் உங்களுக்கு எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா, நான் இயேசுவாக அழைக்கப்பட்ட அசுத்தாவியை துரத்தணும், வியாதியை போக்கணும்ன்றத சொல்றதுக்குள்ள அது சத்தியம். இயேசுவினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும். இயேசுவினுடைய வல்லமையை பிரதிபலிப்பவர்கள் வாழ்க்கை மாறி இருக்கணும். அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. இவன் சாதாரண மனுஷன் கிடையாது, இவன் இயேசுவால் அனுப்பப்பட்டிருக்கிறான். இயேசுவினுடைய வார்த்தையினுடைய வல்லமை அவங்கிட்ட இயேசுவை போல அவன் வாழ்றான், இயேசுவை போல அவன் பரிசுத்தமா இருக்கிறான், இயேசுவை போல அவன் தேவ ராஜ்யத்துக்கு என்று பாடு. இதுதான் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளம். இந்த 12 சீசர்களும் போய் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இயேசுவை பிரதானப்படுத்தினார்கள். இயேசு அவருடைய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். நான் என்னெல்லாம் பண்றானோ அதெல்லாம் நீ பண்ணு, நான் இந்த உலகத்துல என்ன செய்யறேனோ இதை விட பேரான காரியத்தை நான் செய்ய வைப்பேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள், திருச்சபையினுடைய அஸ்திபாரம். அப்போஸ்தலர் திருச்சபையினுடைய அஸ்திபாரத்துக்கு ஒரு அஸ்திபாரம் போனீங்கன்னா திரும்ப அஸ்திபாரம் போட முடியாது. அஸ்திபாரம் போட்டா வீட்டுல அடுத்தடுத்த பில்டிங் தான் கட்டணும். அப்ப அப்போஸ்தலர் அஸ்திபாரமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அஸ்திபாரம்னு சொன்னீங்கன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன கட்ட ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். போடப்பட்ட அஸ்திபாரமாகி அவர்களை தவிர இன்னொரு அஸ்திபாரத்தை போட்டோம்னு சொன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு வழிமுறைக்கு விரோதமாக இருக்கும்னு சொல்லி அர்த்தம். இப்ப விசுவாசிகள் கவனமா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கிடையாது. இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் போலியானவர்கள்.
அப்போஸ்தலரால் சொல்லப்படக்கூடிய அடையாள அற்புதங்களும் இன்னைக்கு கிடையாது. அப்போஸ்தலரால் கொடுக்கப்பட்ட இந்த ஊழிய நோக்கம் இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது. இதுல இருந்து நம்ம ஆவிக்குரிய சத்தியம் என்னன்றதான் கத்துக்கூடிய நேரடியாக இருக்கக்கூடியதை கற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது அவர்கள் கிறிஸ்துவினுடைய வல்லமையை பிரதிபலிப்பார். இரண்டாவது அவங்க யாருன்னு சொல்றாரு. 2-4 வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, அவனுடைய நாமங்கள் சொல்லி அந்த 12 பேருடைய பேரை பதிவு செய்கிறார் ஆண்டவர். ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்லப்படுகிறது. இதுல முதல்ல முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அடுத்து அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், 12 பேரையும் லிஸ்ட் பண்றார். இப்ப இந்த 12 பேரை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? இவர்கள் எல்லாரையும் போல அவரை பொதுவாக பின்பற்றுகிறார். இவர்கள் சிறப்பான கிருபையை பெற்றவர்கள். இயேசுவால நேரடியாக அழைக்கப்பட்டு இயேசுவால நேரடியான கிருபையும் இரக்கத்தையும் பெற்றவர்கள். வேதம் முழுவதும் கடவுள் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைக்கிறாருன்னு சொன்னா, இப்ப இயேசு 12 பேரை எப்படி பார்த்தாரு? பேதுரு ஒரு தைரியசாலி, யோவான் ஒரு அன்பு நிறைஞ்சனை, மத்தேயு நல்ல அறிவு கல்வி அறிவு பெற்ற ஒரு மனுஷன், சீமான் வைராக்கியமுடைய யூத பாரம்பரியத்தை வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், பிலிப்பு நிறைய வேத சத்தியங்கள் அறிஞரேன், ஞாத்தான்கள் நியாயப்பிரமாணத்தை இப்படி பார்த்துலாம் தேர்ந்தெடுக்கல. அவர்களை அவர் பார்த்து தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களிடத்துல எந்த தகுதியும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. வேதத்துல கடவுள் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவனிடத்துல காணப்படக்கூடிய எந்த தகுதியும் திறமையை வச்சு ஊழியத்துக்கு அழைப்பது இல்லை. எந்த மனித ஞானமும் வல்லமையும் ஊழியத்தினுடைய தகுதியை ஒருபோது ஏற்படுத்தார். அனுப்பப்படக்கூடிய இவர்கள் சிறப்பான கிருபையை தேவனிடத்திலிருந்து பெற்றார். அது ஆபிரகாமா இருந்தாலும், நோவாவா இருந்தாலும், மோசையா இருந்தாலும், தாவீதா இருந்தாலும், கடவுள் அவருடைய மீட்புக்கென்று அவர்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் முதலாவது கிருபையை பெற்றவர்கள், கடவுளுடைய சிறப்பான அழைப்பையும் தயவையும் பெற்றவர்கள். அவர்களுக்குள்ளாக இருக்கிற எந்த நற்குணமும் எந்த செயலும் அவர்களை அதற்காக அழைக்கவில்லை. மூணாவது, இந்த 12 பேரை வேதம் ஏன் பதிவு செய்து சொன்னா, இவர்கள் வெவ்வேறு சுபாவங்களையும் வரங்களையும் கொண்டவர்கள். 12 பேர் ஒரே மாதிரி இருக்கு. பேதுருவுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார், எருசலேம் திருச்சபையினுடைய போதகர். யோவானுக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார், எபேசு சபையிலையும் அந்தியோகியா சபையிலையும் ஊழியம் பண்ணும்படியாக கொடுத்தார். யாக்கோபுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்தார், முதல் இரத்த சாட்சியா மரிக்கும்படியான ஒரு நோக்கத்தை கொடுத்தார். அந்திரேயா ஜனங்களை கடவுளிடத்துல வழிநடத்தக்கூடிய ஒரு அழைப்பை கொடுத்தார். பிலிப்பு எல்லா நிலைகளிலும் சத்தியத்தை அறியவும் தனது சகோதரர்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியான ஒரு அழைப்பை கொடுத்தார். பர்த்தொலமேயு, தோமா, மத்தேயு, ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருவரும் சிறப்பான சுபாவங்களை கொண்டவர்கள். அந்த பேர் உணர்ச்சி வசப்படக்கூடியவனா இருப்பான். யோவான் பொறுமையா அன்புள்ளவனா இருப்பாரு. இந்த இடத்துல யூதாஸ் பண ஆசை பிடிச்சவனா இருக்கிறத பார்க்கிறோம். தோமா சந்தேகம் உள்ளவனா இருக்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் வெவ்வேறு சுபாவங்களையும் வரங்களையும் கொண்டு தேவன் தமது ராஜ்யத்துல பயன்படுத்துறார். அனுப்பப்பட்டவர்களுடைய மூணாவது தகுதி என்ன? எல்லா ஊழியக்காரனுக்கும் ஒரே அழைப்பு கிடையாது. எல்லா ஊழியக்காரனும் ஒரே குணாசிய தன்மையை கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மோசே மாதிரி தாவீது கிடையாது, தாவீது மாதிரி ஏசாயா கிடையாது, ஏசாயா மாதிரி எசேக்கியேல் கிடையாது, யோனா கிடையாது. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கடவுள் எடுக்கும் பொழுது அவர்களுடைய சுபாவங்களை அவர் வேறுபடுத்தி வேறு வரங்களையும் திறமைகளையும் கொடுத்து அவர்களை பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 12 அதான் சொல்றாரு, கிறிஸ்து சபைக்கு தலைவியா இருக்க நம்ம எல்லாம் அவயவங்களா இருக்கிறோம். மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஒரே மாதிரியான சிந்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பலதரப்பட்ட சுபாவங்களையும் வரங்களையும் கொண்டவர்கள். 4வது, அழைக்கப்பட்டவர்களுடைய இந்த 12 பேர் எழுதும்போது நமக்கு என்ன செயல்படுகிறது? அவர்கள் பாவ இயல்புகளையும் பலவீனங்களையும் கொண்டவர்கள். பேதுருவுடைய மறுதலிப்பு வேதனை நமக்கு சொல்லுது, யாக்கோபு யோவானுடைய கோபத்தை நமக்கு சொல்லுது, தோமாவுடைய சந்தேகத்தை சொல்லுது, யூதாசினுடைய காட்டி கொடுத்தலை சொல்லுது.
பிலிப்புவனுடைய கேள்வியை சொல்லுது. அவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் பலவீனங்களையும் வேதம் தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறார். ஊழியக்காரனா வானத்துக்கு புதுச்சாமியம் கிடையாது. ஊழியக்காரனா பரிசுத்தமா பூரணமா வாழ்றவன் கிடையாது. ஊழியக்காரிடத்துல பாவ இயல்புகளும் பலவீனங்களும் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அப்புறம் அவங்க யாருமே பாவம் செய்யலையா? திரும்ப பேதுரு கலாத்திய நிருபத்துல பாவம் செய்யறத பார்க்கிறோம். யூதர்களோடு தன்னை அடையாளப்படுத்துகிறத பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய பலவீனங்கள் தொடர்ந்து இருக்கிறத வேதம் நமக்கு சொல்லுது. மோசேயுடைய பலவீனத்தை சொல்லுது, தாவீதுடைய பலவீனத்தை சொல்லுது, ஆபிரகாமுடைய பாவத்தை சொல்லுது. கடவுள் ஒரு மனிதன் அழைத்திருக்கிறான்றதை காட்டி அவருடைய மூல பாவ இயல்புகளும் சுபாவங்களும் அவனை விட்டு போனது என்பதல்ல. பாவ இயல்புகளையும் பலவீனங்களையும் கொண்டவர்கள் போதர்களாக ஊழியக்காரர்களாக தான் இருக்கிறார்கள் என்பதை வேதம் சொல்லுது. மரண பரியந்தம் அவர்கள் பலவீனமான ஜனங்களாக இருக்கிறார்கள். அனுப்பப்படுகிற இந்த பிரதானிகளுடைய 5வது காரியம் என்ன? இயேசு கல்விமான்களையும் பரிசேய கூட்டத்தையும் வேதபாரக கூட்டத்தையும் தேர்ந்தெடுக்கல. இயேசு ஆசாரிய அரண்மனையில் இருக்கக்கூடிய கூட்டத்தையும் ராஜ அரண்மனையில் இருக்கக்கூடிய ஆட்களையும் அவர் தேர்ந்தெடுக்கல. படை தலைவர்களை தேர்ந்தெடுக்கல. மாம்ச பலமுள்ளவர்களை அவர் தேர்ந்தெடுக்கல. அவர் தேர்ந்தெடுத்த இவர்கள் அநேகர் மீனவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமையுள்ளவர்கள், ஆயக்காரர்கள், பண ஆசை பிடித்தவர்கள், அநேக அற்பமானவர்களை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். பைபிள் முழுவதுமாக உலக பார்வையில் அற்பமானவர்கள், தேவ பார்வையில் விலையேற பெற்ற மக்களாக அவர்கள் இருக்கிறார். 4 வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம், இந்த ராஜாவினால அனுப்பப்படக்கூடிய மக்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களையும் தன்மைகளையும் கூட ஊழியக்காரனை குறித்து இந்த புரிதல் நமக்கு இருக்கும். ஊழியக்காரன் முதல்ல அவன் கிறிஸ்துவனுடைய வல்லமையை பிரதிபலிப்பவன். அவனுடைய வாழ்க்கை இயேசுவோட இணைந்திருக்கும். அவனுடைய உபதேசம் இயேசுவை போல இருக்கும். அவனுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு செயல்களும் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதாக இருக்கும். அவனை பார்க்கக்கூடிய ஜனங்கள் இடத்துல இயேசுவினுடைய மீட்பை ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவனாக இருப்பான். 2வது அவன் சிறப்பான கிருபையை பெற்றவன். 3வது வெவ்வேறு சுபாவங்களையும் தன்மைகளையும் கொண்டவன். 4வது பாவ இயல்புகளையும் பலவீனங்களையும் கொண்டவன். 5வது உலக பார்வையில் அற்பமாக தேவ பார்வையில் விலையேற பெற்றவர்களாக காணப்படுகிறவர்கள். 4 வசனம் அது வெறுமனே ஊழியக்காரன் மட்டும் சம்மந்தப்பட்டு சொல்லலை. இது ஒரு அடிப்படை விசுவாசிய சொல்லுது. ஏன்னா 1 பேதுருல இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனும் ஊழியக்காரன் தான். ஒவ்வொருத்தனையும் ராஜரீக கூட்டமா ஆசாரிய கூட்டமா தேவன் வைத்தவராக இருக்கிறார். அப்ப நீங்க கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா? அவ்வளோ பெரிய கூட்டத்துல 12 பேர் தான் தேர்ந்தெடுத்தார். இவ்வளோ பெரிய திண்டுக்கல் மாநகரத்துல குறைவான மக்களை இயேசு உங்களை அழைச்சிருக்கிறார். இப்ப நீங்க இயேசுவினுடையவர்கள் என்று சொன்னா இயேசுவினுடைய வல்லமை உங்களிடத்தில் எப்படி வெளிப்படுகிறது? ராஜா அவர்களை அனுப்புறதுக்கு அவங்களுக்கு வல்லமை அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறார். இயேசு ஒரு மனிதனை ரட்சிக்கும் பொழுது அவருடைய சுபாவத்தினுடைய தன்மைகளை கொடுத்து தான் அனுப்புறது. அதுதான் மறுபிறப்பை கொடுக்குறார். ரட்சிப்புன்றது நீ வெறுமனே உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஏதோ உனக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுத்துறாங்கிறது முடிகிறது இல்லை. ரட்சிப்பு என்பது தேவனால நீ சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறியா? இது இயேசுக்குரியவன் என்பதற்கான அடையாளம். ப்ரூஃப் இயேசுவால ரட்சிக்கப்படுறதுக்கான அடையாளம். அதுதான் முதல்ல பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரனுக்கு அதான் அடையாளம், ஒரு விசுவாசிக்கு அதான் அடையாளம். என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இயேசுவை போல அன்பு இருக்குதா? மனதுருக்கம் இருக்குதா? இயேசுவை போல மன்னிப்பு இருக்குதா? இயேசுவை போல வேத ஞானம் இருக்குதா? இயேசுவை போல ஜெப வாழ்க்கை இருக்குதா? இயேசுவை போல ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் அன்பு செலுத்தலாம், மனதுருக்க முடியவர்களா நீங்க இருக்கீங்களா? அந்த யோசனை இதெல்லாம் இல்லாம நீங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்வதற்கான இந்த அர்த்தம். இது இயேசுவினுடைய பிள்ளை அல்லது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பான கிருபை என்னன்னு தெரியுமா? இந்த 12 அப்போஸ்தலர்களை இயேசு தேர்ந்தெடுத்தது அவங்களுக்கு தெரியல. ஏன் அழைச்சிருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியல. 2000 வருஷத்துக்கு அப்புறம் நித்திய காலமா அவர்களுடைய பெயர்கள் தொடர்ந்து பேசப்படும் அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கிருபையினுடைய மகத்துவத்தை அவர்கள் உணர்ந்து அங்க வரல. நீங்கள் நானும் இயேசுவால் அழைக்கப்பட்டீங்கன்னு சொன்னா இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிற இந்த சிறப்பான கிருபை தெரியுமா? இன்னைக்கு அநேக சபைகள் அந்த சத்தியமே இல்லை. அநேக சபைகள் நாங்கள் எல்லாம்
வெறுமனே அவனுடைய பிரச்சனையும் கண்ணீரையும் போக்குறதுக்கு போறான். இந்த உலகத்துல வியாதி இல்லாம சுகமா வாழ்றது தான் சர்ச்சுக்கு போறான். இன்னைக்கு பிரசங்கப்படுத்தி 2 பிரசங்கிக்கிறவனும் வர்றவனுடைய தேவையை தான் சொல்றான். வர்றவனுக்கு 4 ஆறுதலான வார்த்தையை தான் சொல்றான். டாக்டர் எப்படி நோய் சுகமாக்குறதுக்கு மருந்து எழுதி கொடுக்குறானோ, அதே போல பிரச்சனையோட வர்றவனுக்கு வெறுமனே உப்பு சப்பு இல்லாத ஆலோசனைகளை கொடுக்கறதுக்கு தான், ஆசீர்வாதங்களை கொடுக்கறது தான் இன்னைக்கு சபை இருக்கு. ஆனா மீட்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பான மகிமையான கிருபை நீங்க ஆழமா புரியணும். இவ்வளவு ஜனக்கூட்டத்தின் மத்தியில சொற்பர்களா கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நமது கிருபையின் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தமது கிருபையின் அழைப்பை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, நீங்கள் அவருடைய பார்வையில நித்தியத்திற்குரிய மகா மேன்மைக்குரியவர்கள் தெரியுமா? நீங்க வெறுமனே இந்த உலகத்தோட அவரை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களுடைய தற்கால பிரச்சனையோட இயேசு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ போராட்டத்தையும் பலவீனத்தையும் இந்த உலகத்தில் நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் அடிப்படையில இயேசு பார்க்காதீங்க. அவர் மகத்துவமான நித்தியத்தினுடைய மேன்மைக்காக உங்களை அழைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளும். மூணாவது, இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் சொன்னா நீங்கள் தனித்தனியான அவயவங்களாக இருந்தீங்க தெரியுமா? 12 பேரையும் தனித்தனியா ஆண்டவரை பதிவு செய்ய 12 பேர் முக்கியம். 12 பேருக்கு வேலை இருக்குது. 12 பேருக்கும் அர்ப்பணிப்பு இருக்குது. 12 பேரும் இயேசுவுக்காக இரத்த சாட்சியா மறிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது இல்லாம அந்த ராஜ்யம் கட்டப்பட முடியாது. ஒவ்வொருத்தரையும் நோக்கத்துக்காக அவர் வைத்திருக்கிறார். நீங்க என்ன அவயமா செயல்படுறீங்க? கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுபாவங்களையும் வரங்களையும் அவருக்கென்று நீங்க பயன்படுத்துறீங்க இல்லையா? கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாளந்து, கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணம், கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கல்வி, கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேச்சு திறமை, இதை எல்லாத்தையும் அவருக்காக நீங்க பயன்படுத்துறீங்களா? அவர்கள் தான் அனுப்பப்பட்டவர்களாக இருக்க முடியும். 4வது, நீ கடவுளாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னு சொன்னா பாவத்தோடு போராடுகிறவர்களாக இருக்கும். 12 சீசர்களும் இயேசுவை அறிந்து விசுவாசி ஆனதுக்கு அப்புறம் பாவ போராட்டம் உருவாங்க. இயேசு அவர்களுடைய பலவீனங்களை கண்டிக்கிறார், அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறார். அவர் பரமேறுகிற வரைக்கும் அவர்களை சீர்படுத்தி அவர்களை பரிசுத்த பாத்திரமாக மாற்றிக்கொண்டவராக அவர் இருக்கிறார். உங்களை பாவ போராட்டம் இருக்குதா? பரிசுத்துல வளர்றீங்களா? பாவத்தை ஜெயிக்கிறீங்களா? விளைவிடங்களை சுட்டி காட்டும் பொழுது திரும்புறீங்களா? மனம் திரும்புறீங்களா? கடைசி அந்த 12 பேர் ஆண்டவர் பதிவு செய்யும் பொழுது அவர்கள் அற்பமானவர்கள், ஆனால் தேவனால் பயன்படுத்துறவர்கள் என்று சொல்லும் பொழுது அநேக வேலைகளில் நம்மளை அற்பமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஐயோ, எனக்கு ஞானம் இல்லைங்க, எனக்கு பேச்சு திறமை இல்லைங்க, எனக்கு பலன் இல்லைங்க, எனக்கு கடவுள் எந்த ஞானத்தையும் கொடுக்கலங்க, எனக்கு கடவுள் எந்த வரத்தையும் கொடுக்கலங்க, நான்லாம் கடவுளால் ஒரு பொழுது பயன்படுத்த முடியாதுங்க, நான்லாம் ஒரு பெரிய மோசமான பாவிங்க, நான்லாம் ரொம்ப துன்மார்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க. இந்த அற்பமானவர்களை தான் அவர் அந்த ராஜ்யத்துக்கு பயன்படுத்தினார். இந்த ஒண்ணுமில்லாத, தகுதி இல்லாத, ஞானம் இல்லாத, புத்தி இல்லாத, பேதமையுள்ள இந்த அற்பமான மீனவர்கள் தான் உலகத்தை அசைக்கும்படியாக பயன்படுத்தினார். அற்பமான உங்களை கடவுள் பயன்படுத்த முடியாதா? அற்பமான உங்களை வச்சு கடவுள் மகா ரட்சிப்பின் காரியங்கள் செயல்படுத்த முடியாதா? அற்பமான உங்களை வச்சு தேவன் தனது மகிமைக்குரிய காரியங்கள் செய்ய முடியாதா? அந்த விசுவாசையே உங்களுக்கு இல்லை, இந்த நம்பிக்கையே உங்களுக்கு இல்லை. ஏன் விசுவாசத்துல சோர்ந்து போய் பின்வாங்கி போவதாக? அப்ப அனுப்பப்படக்கூடிய ஜனங்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களையும் தன்மைகளையும் கொண்டு வரணும். ஆராய்ச்சி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுத்த சாக்கியத்தையும் கிருபைகளையும் உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாக. 2வது 5-10 வசனம் அந்த அனுப்பப்பட்டவர்களுடைய வேலையை சொல்லும். 5-10 வசனம் வாசிங்க. இந்த பள்ளிகளையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு போகாமல் சமாரியா பட்டணங்களில் பிரவேசிக்காமல் காணாமல் போன ஆளுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள். கோவையில் சர்வராஜ்யம் சமீபமாயிருக்கிறதை பிரசங்கியுங்கள். உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கட்டைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது கழுவி பையையாவது எருது அங்கியாவது பாராட்சிகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம்.
வேலையால் தன் ஆதாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார். ரைட். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அனுப்பப்படுவது யாருன்னு சொன்னாரு. இப்ப இந்த அனுப்பப்படுவதனுடைய பிரதான வேலை வெறுமனே யுத்தத்துக்கு அனுப்புறது இல்லை, யுத்தத்தை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுக்கறது. ஒரு படை தளபதி அதை சொல்லுவான், போர் வீரர்கள் கமாண்ட் பண்ணிட்டே இருப்பான், இந்த வாக்கி டாக்கி மூலமா சொல்லிட்டே இருப்பான், இடது பக்கம் போ, வலது பக்கம் போ, அங்க எதிரி பான்ஸ் எடுக்கிறான், அந்த இடத்துல அட்டாக் பண்ண, இந்த இடத்துல நிறுத்து, இந்த இடத்துல அமைதியாருன்னு அவன் ரூல் பண்ணி அந்த கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருப்பான். அதே மாதிரி இயேசு அங்க சொல்றாரு, அவங்க அனுப்பும் பொழுது நான் உன்னை அனுப்புறேன், உனக்கு என்னெல்லாம் தோணுது அதை போய் செஞ்சுக்க, நான் உன்னை ஊழியத்துக்கு அனுப்புறேன், நீ உன் இஷ்டப்படி ஊழியத்தை பண்ணிக்கன்னா சொல்லலை. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எதை சார்ந்து இருக்கணும் எப்படி இருக்குன்ற எல்லா லிஸ்டையும் அவர் சொல்றாரு. அனுப்பப்படக்கூடிய வேலை என்னன்னு முதல்ல பார்க்குற 5-6 வசனம் அவர் சொல்லுது. அவர்களை அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது. கமாண்ட், சஜஷன் கிடையாது, ஆலோசனை கிடையாது, புத்திமதி கிடையாது, கட்டளை. நான் சொல்றது மட்டும்தான் நீ செய்யணும். ஊழியக்காரை சுயமா பேசக்கூடாது, ஊழியக்காரை சுயமா செய்யக்கூடாது, ஊழியக்காரை தனந்தோன்றித்தனமா எதையும் செய்யக்கூடாது. ஏசு சொன்னதை கட்டளையை மட்டும்தான் சொல்லணும். என்ன கட்டளை அவர் கொடுக்குறாரு? முதல்ல எங்க போகணும்னு முதல்ல சொல்றாரு. இஷ்டத்துக்கு போக முடியாது. நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியர் பட்டணங்கள் பிரவேசியாமல் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள்ன்றார். நீ புறஜாதி என்று சமாரியன்ட்டு போகக்கூடாது, இஸ்ரவேல்கிட்ட மட்டும்தான் போகும். ஏன் அப்படி சொல்றாரு? இது 28ஆம் அதிகாரம் கடைசி நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? 10ஆம் அதிகாரத்துல நீங்க இஸ்ரவேல்கிட்ட மட்டும் போங்கன்றார். புறஜாதிகள்கிட்ட போகாத, சமாரியன் கிட்ட போகாத. இப்ப இந்த ஊழிய அழைப்பு இதுதான் நம்ம சொல்றோம். இது அவர்களுக்குரிய பிரத்யேக அழைப்பு. இப்ப 2வது சொல்ல வியாதி உள்ள சுகமாக்கி, குஷ்டரோகிய சுத்தம் பண்ணி, மரித்தோரை எழுப்பு, இதெல்லாம் நமக்குரியதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தான் செய்யலாம். அப்ப இஸ்ரவேலுக்கு மட்டும் தானே போகணும், இஸ்ரவேலுக்கு மட்டும் போன்றாரு. இப்ப அது எனக்கு நீ எடுக்க மாட்டேன்றாங்க. இஸ்ரவேலுக்கு மட்டும் போய் எருசலேமுக்கு மட்டும் போய் சுற்றி சொல்ல வேண்டியதானே. அப்ப அந்த வசனம் அவங்களுக்கு இல்லை, இந்த வசனம் இப்படி பிரிக்க கூடாது. இதுக்குதான் நம்ம அதனுடைய சூழ்நிலை என்ன யாருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். இப்ப ஏன் இஸ்ரவேலுக்கு மட்டும் போக சொல்றாரு? அவர்கள் தான் பிரதானமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் உள்ள சொல்றாரு, அவர் நமக்கு சொந்தமான நாளை வந்தார், அவருக்கு சொந்தமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. காணாமல் போன ஆடுனா இஸ்ரவேல் தான். அது சரியான தலைவர்கள் இல்லாம ஆவிக்குரிய ரீதியில தொய்ந்து போன அந்த இஸ்ரவேலுக்கு முதல் அவரை நமக்கு தான் வாக்கு பண்ணார், மோசேக்கு தான் வாக்கு பண்ணார். தாவீதுக்கு விழுந்து போன தாவீதின் கூட இருந்த கட்டதான் அவர் வந்தார். இஸ்ரவேலுடைய ரட்சகரை தான் அவர் பிரதானமா வந்தார். கானானிய ஸ்திரீட்ட சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாது, நான் இஸ்ரவேலுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. இப்ப இந்த 12 அப்போஸ்தலர்கள் ஊழியத்துக்கு ஒரு பயிற்சிக்காக அனுப்பப்படுறாங்க. இவங்க முழுமையா தேடி அனுப்பப்படலை, அதனால இன்னும் ஆவியானவர் கொடுக்கப்படலை. ஆவியானவரால் விசேஷமாக அவர்கள் வல்லமையினால் நிரப்பப்படலை. இதெல்லாம் நடக்கலை. இது ஒரு ப்ரீ டெஸ்ட், அவங்க ஊழியத்தினுடைய ஒரு முதல் பயிற்சி, ஒரு குவார்டர்லி எக்ஸாம் சொல்ற மாதிரி, காலாண்டு பரீட்சைன்ற மாதிரி அவங்களுடைய இதனால் வரைக்கும் கத்துக்கிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்றது. போதிச்சுட்டு டெஸ்ட் வைக்கிற மாதிரி நான் அவரை போதிச்சுக்கிறேன், நீ இப்போ போய் இந்த ஊழியத்தை அனுபவிச்சுக்குவான்னு சொல்லி அனுப்புறேன். அதனாலதான் அவர் முதல்ல புறஜாதிக்கு ஏன்னா புறஜாதிக்கு போனேன்னு சொன்னா யூதனுக்கும் உனக்கும் பிரச்சனை வரும், சமாரியாவுக்கும் யூதர்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் இருக்குது. இப்ப இயேசு புறஜாதி மக்கள் இடத்துல உங்களை அனுப்புனாருன்னு சொன்னா அவர் நமக்காண்டி வரல, அவர் மேசியா கிடையாது, இஸ்ரவேலுக்கு மகன் அவர்கள் குற்றம் சாட்டுவாங்க. அதனால அவர் மிக தெளிவா இஸ்ரவேலுக்கு மட்டும் போகும். அவர்களுக்காக தான் முதல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், அவர்களுக்கு தான் பிரதான செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கும் 12 கோத்திரக்கும் சாட்சியாக முதல்ல இஸ்ரவேலுக்கு போன்றார். முதல்ல இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஊழியத்தினுடைய வழிமுறைகளுக்கு கிறிஸ்து ஒருவர் தான் தலைவராக இருக்கிறார். ஊழியக்காரனை அழைக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த ஊழியக்காரனை எங்க அனுப்பணுன்றதை கிறிஸ்து சொல்வார். அது நம்ம முடிவெடுக்கிறது இல்லை. இங்க இருந்துட்டு பல பேர் பீகார்ல இருக்கிற காட்டுவாசிகளுக்காக பாரப்படுவாங்க, ஒடிசால இருக்கக்கூடிய மக்களுக்காக பாரப்படுவாங்க. அதெல்லாம் இயேசு அங்க அழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு தயார் செய்யும் பொழுது முதல்ல அவனை சுத்தி உள்ள இருக்கிற இடத்துல ஊழியத்தை செய்ய வைக்கிறார். அதனால இயேசு அவருடைய நாசரேத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவர் வளர்ந்த கப்பர்நகும் கலிலேயாவுல முதல்ல ஊழியத்தில் ஆரம்பிக்கிறார்.
1 சொல்றாரு, ஒருத்தன் தான் சொந்த குடும்பத்தையும் சொந்த ஜனத்தையும் விசாரிக்காம அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் முதல்ல தான் இருக்கக்கூடிய சமுதாயத்து குடும்பத்துக்காக தான் ஊழியம் செய்ய அழைக்கப்படுகிறார். அந்த அழைப்பை அவர்களுக்கு அவர் பிரதானமாக சொன்னார். 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் இஸ்ரவேல்கிட்ட போங்க, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். இதுதான் பிரதான வேலை. யார்கிட்ட போகணும்னு சொல்லியாச்சு, போய் என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. என்ன பண்ணணும்னு சொன்னா பிரசங்கம் பண்ணணும். நீ போய் மக்களுக்கு பலி செலுத்தக்கூடாது. நீ போய் மக்களை கூட்டி வச்சு கலந்துரையாடல் பண்ணக்கூடாது. நீ போய் மக்களை கூட்டி வச்சு நாடகம் போடக்கூடாது. நீ போய் மக்களை கூட்டி வச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடக்கூடாது. நீ போய் மக்களை கூட்டு வச்சு ஆவியின் அபிஷேகம் ஊற்றக்கூடாது. நீ போய் மக்களை கூட்டி வச்சு அந்நிய பாஷை பேசக்கூடாது. நீ போய் அவங்களை கூப்பிட்டு பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது என்று பிரசங்கி சொல்லி சொல்றார். இஸ்ரவேலுக்கு நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன? பிரசங்கம். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா அவன் கொடுக்கப்படுகிற பிரதான முதல் வேலை தேவனது வார்த்தையின்படி பிரசங்கிப்பதுதான். இன்னைக்கு அது இல்லாம போச்சு. நீங்க சர்ச்சில் போய் பாருங்க, பிரசங்கம் 10 நிமிஷம் தான் இருக்கும். புதிய ஆராதனை 3/4 மணி நேரம் வச்சிருப்பான். 10 பாட்டு பாடுவாங்க, 1000 அல்லேலூயா சொல்லுவாங்க, 100 சோத்திரம் சொல்லுவாங்க, மனித சாட்சிகளை சொல்லுவாங்க, மனித அனுபவங்களை சொல்லுவாங்க. ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்தாரு, ஆண்டவர் எனக்கு இது பண்ணாரு, இந்த சுகத்தை கொடுத்தாரு, இப்படி இருந்தாரு. இந்த ஊழியக்காரன் தன்னை பற்றி பேசுவான், தனது அனுபவத்தை குறித்து சொல்லுவான். இந்த அப்போஸ்தலர்கள் எது நீ போகணும், நான் என்ன பிரசங்கம் பண்ணணும், யோவான் சாணன் என்ன பிரசங்கம் பண்ணணும், அதான் நீங்க பிரசங்கம் பண்ணணும். பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவன் அந்த மீட்பை நிறைவேற்றி முடித்தார். மேசியாவை அனுப்பி இருக்கிறார். பாவ மன்னிப்புக்காக ரட்சகர் வந்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்கான வழியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நீ போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி அவர்களுக்கு சொன்னார். 8வது வசனத்துல அவர் சொல்றாரு, இஸ்ரேல்கிட்ட போங்க, பிரசங்கம் பண்ணுங்க. 8ல அவர் சொல்றாரு, வியாதிகளோர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோரை எழுப்புங்கள், விசுவாசிகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதுக்குதான் நம்ம ஏற்கனவே முதல் வசனத்திலே பார்த்தோம். அவர் வியாதியை சுத்தமாக்க சொல்றது, குஷ்டரோகி சுத்தம் பண்றது, மரித்தோர் எழுப்புவதற்கான காரணம் அவர்களுடைய செய்தி உண்மையானது என்பதற்கான ஆதாரம். இப்ப இயேசு இதெல்லாம் பண்ணார். இயேசுவை வியாதியை சுகப்படுத்தினாரு, இயேசுவை குஷ்டரோகி சுகப்படுத்தினாரு. அவர் தான் மெய்யான மேசியா என்பதை நிரூபிப்பதற்காக, அவர் சொல்லக்கூடிய செய்தி உண்மை என்று நிரூபிப்பதற்காக அவர் அதை செய்தார். இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் போய் வெறும் பிரசங்கம் மாத்திரம் செய்யறதில்ல, அவர்களுடைய பிரசங்கம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்தது. அவர்கள் வாக்கிலும் செய்கையிலும் உண்மையுள்ளவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அவர்கள் செய்யணும். இயேசு நன்மையுள்ளவராக சுற்றி தெரிந்தார், அவர் உபதேசித்தார், அவர் நன்மை செஞ்சார். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். அவங்க போய் பிரசங்கம் பண்ணி மக்களுக்கு சரீர சுகத்தை கொடுக்குறாங்க. அவங்க போய் பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கத்தினுடைய வெளிப்புற அடையாளமாக ஜனங்களுக்கு உண்டான நோய்களையும் வியாதிகளையும் அவர்கள் போக்குறவர்களாக இருக்கிறார்கள். யார்கிட்ட போகணும், என்ன பிரசங்கம் பண்ணணும், அந்த பிரசங்கத்துக்கான செயல்பாடு என்ன? அப்போஸ்தலர்கள் தான் இயேசுவால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கான ஆதாரமாக அந்த சரீர சுகமும் அந்த அற்புதமான அடையாளங்கள் நடைபெற்றது. அவர்களுடைய வல்லமை அவர்களுடைய உபதேசத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. 9:10 அவர் சொல்றாரு, உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வள்ளிக்கு பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது அடிகளையாவது தேடி வைக்கிறீங்க. இதற்கு சொல்றாரு. பாருங்க, இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம அப்படின்ட்டுலாம் எடுத்துக்க முடியாது. முதல்ல நம்ம இஸ்ரவேலுக்கு போக முடியாது, நம்முடைய ஊழிய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இல்லை. 2வது, இந்த வியாதியஸ்தரை சுகமாக்கக்கூடிய அடையாளம் இன்னைக்கு நமக்கு இல்லை. ஏன்னா அது அப்போஸ்தலருடைய சிறப்பான நோக்கத்துக்காக அவர்கள் மெய்யான சீசர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. அடுத்தவர் சொன்னா, நீங்க போகும் பொழுது பைய எடுத்துட்டு போகாத, ட்ரெஸ் எடுத்துட்டு போகாத, செருப்பு போட்டு போகாத, தடி எடுத்துட்டு போகாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதையும் சொல்றாரு. யூஸ்வலா ஒரு ஊழியத்துக்கு ஒரு பயணத்துக்கு போகும் பொழுது எப்பவுமே மனுஷன் மாற்று வஸ்திரத்தை எடுத்துக்குவான். அவனுக்கு வேண்டிய பாதுகாப்பு தடினா அன்னைக்கு மிருகங்களை விரட்டுறதற்கும் மேடு பள்ளங்களில் பிடித்து போகிறதுக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய தடி, பாதரட்ச காலை பாதுகாக்கிறதுக்காக போடுறது, இப்படி அவர்கள் தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க.
அப்போஸ்தலர்களை அனுப்பும் போது சொல்றாரு, இதை எதையும் எடுத்துட்டு போகாதாங்க. இன்னைக்கு ஊழியத்துக்கு போனா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போகக்கூடாது, ஊழியத்துக்கு போனா செருப்பு போட்டு போகக்கூடாது, பாதுகாப்பா அதை சொல்லலை. இயேசுவின் அப்போஸ்தலர்களுக்கு பிரதானமாக என்ன சொல்றாரு, அவர்கள் பொருளாசை உடையவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் சுய பாதுகாப்பையும் சுய சௌகரியத்தையும் எதிர்பார்த்து ஊழியம் பண்ணக்கூடாது. எல்லாமே நல்லா பாதுகாப்பா செக்யூரா போய் ஊழியம் இருக்கக்கூடாது. அவர்கள் முழுமையாக கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தும்படியாக தேவன் அதை அவர்களுக்கு சொல்றார். அவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. அவர்களுடைய ஊழியம் கிறிஸ்துவை பிரதானப்படுத்துவது, இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பை, இந்த உலகத்தினுடைய சமாதானத்தையும் பொருளாசைகளையும் பற்றி கொண்டு எதிர்பார்த்து நாங்கள் வாழவில்லை என்பதற்கான டெக்ளரேஷன். அந்த பிரசங்க செய்தியினுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அவர் சொல்றார், நீ எதையும் சார்ந்து இல்லாம என்னை சார்ந்து போ, நான் உனக்கு பாதுகாப்பை தர்றேன்னு சொல்லிட்டு போ. அதனால சொல்றாரு, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரமா இருக்கிறான். நீ வேலையை செய், என்னைய சார்ந்து வேலையை செய், என்னைய சார்ந்து ஊழியத்தை நடத்து, நான் உனக்கு வேண்டிய பாதுகாப்பையும் பலனையும் தருகிறவராக இருக்கிறேன். அவர்கள் முழுமையாக கிறிஸ்துவை மட்டும் சார்ந்து செய்கிறார்கள் என்பதற்கான ஆதாரம், அவர்கள் கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் என்பதற்கான ஆதாரம். அதான் யோவான் மனாந்தரத்தில் போய் உட்கார்ந்தான், ஒட்டகமயிலுடைய கழித்திருந்தான், காட்டு தேனையும் வெட்டுக்கிளையும் அவன் சாப்பிட்டான். அவன் முழுமையாக தேவனை சார்ந்திருக்கிறான் என்பதற்கான ஆதாரம். இந்த சீசர்களும் அதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இவர்கள் முழுமையாக கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதற்கான ஆதாரம். 4 விஷயத்தை அந்த அனுப்பப்படக்கூடிய ஊழியக்காரனுக்கு பிரதான வேலை. ஒன்று, அவன் கிறிஸ்துவனுடைய வழிமுறையை மட்டும் பின்பற்றணும். 2வது, அவன் பிரசங்க ஊழியத்தை பிரதானமாக செய்யணும். 3வது, அவனுடைய வாக்கிலும் சாட்சியிலும் உண்மையுள்ளவனா இருக்கணும். 4வது, அவன் பொருளாசையை சாராம கிறிஸ்துவை மட்டும் முழுமையாக சார்ந்தவனாக இருக்கணும். இதை தேவனை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரதான வேலையை நமக்கு எதுக்கு ஏன் எழுதி கொடுத்திருக்கிறார்னா, இதே வேலையை நம்ம செய்ய அழைக்கப்படலை, ஆனா இதுல சொல்லப்படக்கூடிய சத்தியங்களின்படி வாழ அழைக்கப்படுகிறோம். முதல்ல என்னது, இந்த அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் அவன் கிறிஸ்துவினுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறவன். அப்படியே ஊழியக்காரன் இயேசு சொன்னதை மட்டும் செய்யவும் பேசுறதை மட்டும் பேசி அழைக்கப்பட்டிருக்கானோ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவன். அவன் போனாலும் உட்கார்ந்தாலும், அவன் பார்த்தாலும் கேட்டாலும், அவன் ஐக்கியப்பட்டாலும், நேரத்தை செலவு பண்ணாலும் இயேசு சொல்றாரா, இயேசுக்கு பிடிக்குமா, நான் பார்க்கறத இயேசு பார்ப்பாரா, நான் பேசுறது இயேசு பேசுவாரா, நான் வாழ்றபடி இயேசு வாழ்வாரா, என்ன போல இயேசு செயல்படுவாரான்னு சொல்லி அந்த வழிமுறையை பார்க்கிறான். 2வது, சிறப்பாக அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அடையாளம் என்னன்னு பார்க்கும் பொழுது, அவன் கடவுளுடைய பிரசங்கத்தை கேட்பதிலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதிலும் கனப்படுத்துவதிலும் ஜாக்கிரதையுள்ளவனாக இருப்பான். ஊழியர்களுடைய பிரதான வேலை வார்த்தையை ஆராய்ஞ்சு நிதானமா பகுத்து ஜனங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறது. ஒரு விசுவாசியுடைய பிரதான கடமை அவன் தேவனது வார்த்தைக்கு கனப்படுத்துகிறவனா, தேவனது வார்த்தையை கேட்க ஓடோடுகிறவனா, ஜாக்கிரதையுள்ளவனா. நீங்க இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்களா? ஆராதனையை கனப்படுத்துறீங்களா? பைபிள் ஸ்டடிக்கு ஒழுங்கா வர்றீங்களா? வேத போதிக்கப்படக்கூடிய இடத்துல, சத்தியம் சொல்லப்படக்கூடிய இடத்துல உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்யறீங்களா? வாரத்துல ஒரு முறை ஒரு நாள் வந்து பசங்கத்தை கேட்டு போறதில்லை. 6 நாள் நீங்க என்ன பண்றீங்க? 6 நாள் எத்தனை செய்தி கேட்குறீங்க? 6 நாள் எத்தனை வகையில கடவுளுடைய வார்த்தை உங்க காதல்ல போகுது? எத்தனை வழிமுறைகளை உங்க ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை உங்க இருதயத்துல ஸ்டோர் பண்றீங்க? கடவுளுடைய வார்த்தை உங்க ஆத்மா நிரம்பி இருந்தாதான் பாவ சோதனைகளை ஜெயிக்க முடியும், பாவம் செய்யாம வாழ முடியும், பரிசுத்த எண்ணத்தோட வாழ முடியும், பிசாசினுடைய சோதனைகளை ஜெயிக்க முடியும். ஒரு வீரனுக்கு வாள் தான் அவனுடைய ஆயுதம். வாளை வச்சுதான் எதிரியை வீழ்த்திட்டே யுத்தத்துல வெற்றி பெறுவான். ஒரு கிறிஸ்தவனுக்கு வேதம் தான் ஆயுதம். வேதத்தை கையில வச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த உலகத்தையும் பிசாசையும் மாற்றத்தையும் ஜெயிக்க முடியும். ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் தோத்து போறீங்க? வீழ்ந்து போறீங்க? தேவனது வார்த்தையை கனமாக மேன்மையாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன, அதற்கு நேரத்தை கொடுக்கணும். ஃபுல்லா உட்காந்து செல்லதான் பார்த்துட்டு இருக்கிறான், இன்னொருத்தனுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கான். அபிசுவாசிகளுடைய உபதேசத்தையும், அபிசுவாசிகளுடைய ஞானத்தையும், அபிசுவாசிகளுடைய தத்துவங்களையும், அபிசுவாசிகளுடைய நகைச்சுவை என்ன பார்த்து கேட்டுட்டு இருக்கிறான் சபையில் உள்ளவர்.
இயேசு கண்டித்து எச்சரிக்கிறார். ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குமான எச்சரிக்கை. மூணாவதுதான் கடைசியா, நீங்க அனுப்பப்பட்டவர்களா, நீங்க கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையை முழுமையாக அவரை சார்ந்துறீங்களா? உங்க இருதயம் பணத்தை சார்ந்து இல்லாம, உங்களுடைய இருதயம் உங்களுடைய பிரச்சனையை சார்ந்து இல்லாம, உங்களுடைய இருதயம் இந்த உலகத்துல மனித உறவுகளை சார்ந்து இல்லாம, உங்க இருதயம் எந்த ஐஸ்வர்யத்தையும் பொக்கிஷத்தையும் சார்ந்து இல்லாம, வாழ்க்கையுடைய அடுத்த தரத்தை சார்ந்து இல்லாம இயேசுவை ஞாபகம் சார்ந்துறீங்களா? இயேசுவுக்காக நீங்க வேலையை உண்மையா செய்யும் பொழுது உங்களுக்கான கூலி உண்டு. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன்றது ஊழியக்காரனுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் உலகாக எல்லாரும் தான். ஒரு வேலையை நீ உண்மையா செய்யும் பொழுது அந்த வேலைக்கான பலாபலன் உள்ளதை செய்கிறார். கிறிஸ்துவனா இயேசுவை சார்ந்து நீ தினந்தோறும் உழைக்கும் பொழுது அந்த உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். சோம்பேறி ஆசீர்வதிக்க மாட்டார். சோம்பேறி எந்த நன்மையை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. கடின உழைப்பாளி. பைபிள்ல நீங்க ஊழியத்துக்கு அழைக்கிற எல்லாரையும் பாருங்க, வேலை பண்ணிருக்கும் போது தான் அழைக்கிறார். மோசே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை அழைக்கிறார். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, அவனை கூட்டிட்டு வரார். மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, கூப்பிடுறார். ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் அவர்கள் இந்த உலக பொறுப்புகளை கடினமாக வேலை செய்யும் பொழுது அவர்களை தேவன் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவ முற்றிலும் சார்ந்து அமர்கள். அந்த மக்கள் யாருன்னு சொல்லி பார்த்தாச்சு, அவர்கள் கொடுக்கப்பட்ட பிரதான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்பொழுது அவர்களுடைய அர்ப்பணிப்பு 11-16 அனுப்பப்படுகிறவர்களுடைய இழப்புகள் அல்லது அர்ப்பணிப்புகளை பார்ப்போம். ஆசிய 11-16 வசனங்கள். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும்போது அவரை பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் கோபமாகவும் அவனிடத்தில் தங்கியீர்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாக்குங்கள். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களில் வரக்கிடவது. அபாத்திரமாக நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கு திரும்பி வரக்கிடவது. எவனாயும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும்போது உங்கள் காவலில் படுத்த வீட்டை உதவி கொள்ளுங்கள். நியாயத்திற்கு நாங்கள் அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிறோம். சோதம் சகோதர நாட்டுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கவர்ந்தவர்களாக இருங்கள். ரைட். ராஜா ஸ்தானாதிபதிகள் யாருன்னு சொல்லிட்டாரு, அவங்க என்ன போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு. இப்போ மூணாவது, அவங்க வேலையில அவங்க எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருக்கணும். நீங்க எந்த பட்டணாவது கிராமத்திலாவது நீங்க பிரவேசிக்கும் பொழுது அதில் பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கி இருங்கள் என்று சொல்றாரு. 11-13 வசனத்துல இயேசுங்க என்ன சொல்றாரு, நீ கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீ உபதேசிக்கக்கூடிய இந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டு ஒருத்தன் விசுவாசிச்சு அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவனிடத்துல நீ தங்குன்றார். அதான் சொல்றாரு, அதுல பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து அப்படின்னு சொன்னா, யார் நல்ல பணக்காரன், யாரு நல்ல திறமையுள்ளவன் இல்லை. நீ சொல்லக்கூடிய செய்தியை கேட்கிறவன் யாரு, உன் செய்தியை ஒப்புக்கொண்டு கீழ்ப்படுகிற யாரு, விசாரிக்கிறவன் யாரு, விசுவாசிக்கிறவன் யாரு, சுவிசேஷத்துக்கு பாத்திரமானவன் யார் என்று பார்த்து அவன்கிட்ட தங்குன்ற. என்ன சொல்றாரு, அவன் வீட்டுல தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. இப்ப தங்குன்னு சொன்னா அவனோட ஐக்கியப்படுன்னு சொல்றாரு. அவனுக்கு உன்னுடைய நேரத்தையும் அவனுக்கும் இந்த ஆற்றலையும் கொடுத்து அவனை பலப்படுத்துன்றார், அவனை சீசனா மாற்றுன்றார். சுவிசேஷத்துக்கு பாத்திரமானவளை வளர்த்து எடுன்றார். ஊரா போய் சொல்லிட்டு செய்தி சொல்லிட்டு வரதில்லை. இன்னைக்கு நிறைய சுவிசேஷர்கள் பட்டணமா கிராமமா செய்தி சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த தெரு பிரசங்கம் பண்றவங்க, வேன்ல பிரசங்கம் பண்றவங்க எல்லா இடத்துலையும் செய்தியை மட்டும் முடிச்சுட்டு போயிடும். செய்தியை சொன்னதுக்கு அப்புறம் அவனை எப்படி வலுடுதுன்னு தெரியாது. இயேசுவை ஏற்றுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். இயேசு ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டான். இயேசுங்க என்ன சொல்றாரு, நீ வெறுமனை சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காரு. கிராமமா இப்போ செய்தியை சொல்லிட்டு சும்மா இருக்காரு. செய்தியை சொன்னவனிடத்துல அவன் கூட வாசம் பண்ணி அவனுக்கு தொடர்ந்து தேவனுடைய முழு ஆலோசனையும் போதி. அதான் பவுல் எபேசியர் சொல்றாரு, தேவனுடைய ஆலோசனையில ஒன்றை நான் மறைச்சு வைக்க முழுமையா உனக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கேன். அப்போஸ்தலர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வெறுமனே செய்தியை சொல்லிட்டு வரல, செய்தியை சொல்லிட்டு மறுபடியும் விசிட் பண்றான். 2வது முறை 3வது முறை திரும்ப போய் சீசர்கள் கூட்டத்தை தயார் பண்றான்.
ஆத்தும ரட்சிக்கப்பட்ட மக்களை சபையா உருவாக்குறான், திருச்சபை குடும்பமாக ஏற்படுத்துறான், பலப்படுத்துறான், கட்டுகிறான். இப்ப அதுதான் சொல்றார், சுவிசேஷத்தை விசாரிக்கிறவனை, விசுவாச சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவனிடத்துல உன் நேரத்தை செலவு பண்ணு, அவனோட ஐக்கியப்பட, அவனை எடுத்து வளர, அவனை வெல் பண்ணு சொல்றார். அப்படி நீ பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துனா சத்தியத்தை கேட்கிறவனுக்கு அந்த வாழ்த்துக்கள், சத்தியத்தை விசுவாசிக்கிறவனுக்கு பரலோகத்தினுடைய மேன்மையான வாழ்த்துக்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீ கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கிறது, அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கிடக்கும். கூப்பிட்டு உட்கார வச்சு சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கும் பொழுது நான் கொடுத்தது சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருப்பான். அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்ப வரும்? சுவிசேஷத்தை தொடர்ந்து கேட்கும் பொழுது, சத்தியத்தை தொடர்ந்து கேட்டு நிலைத்திருக்கும் பொழுது சமாதானம் பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவன் அபாத்திரமா போனான்னு சொன்னா அவன் ஆர்வத்தோட கேட்பான், ஆனா கீழ்ப்படியமான். ஆர்வத்தோட கேட்டதுபடி வாழாம போனா அவன் அபாத்திரமா போயிருப்பான். அவன் சுவிசேஷத்தில் ஆர்வம் இருக்கும், ஆனா கீழ்ப்படிஞ்சு வாழாம. அப்படி நீ போய் ஒருத்தனுக்கு சத்தியத்தை சொல்லி அவன் தொடர்ந்து கேட்டு அவன் கீழ்ப்படியாம தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான்னு சொன்னா உன் உழைப்பு வீண் போகாது, நீ சோர்ந்து போகாத. அவனுக்கு வேற வேண்டிய சமாதானம் உனக்கு வரும். நீ சமாதானத்தை அடையில அவன் அபாத்திரமா போவான்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றார். அப்ப சுவிசேஷத்து நிமித்தமாக இந்த ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் சுவிசேஷத்துல நிலைத்திருந்து அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது சமாதானத்தையும் ஜீவனையும் அடைகிறார்கள். ஒரு முறை சத்தியத்தை கேட்கறது தொடர்ந்து கேட்கிறவர். இரண்டாவது அந்த 14-15 வசனத்துல சொல்ல, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல்னா அவங்களுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல், அவங்களுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல், உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணையாவது விட்டு புறப்படும் பொழுது உங்கள் காவல் படைந்த தூசியை உபரி போடணும். இந்த சுவிசேஷத்துக்கு ஒருத்தர் எதிரியா இருக்கிறான், இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சத்தியத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா அது வீட்டை விட்டு புறப்படும் பொழுது உன் காலில் படுறது தூசியை உதறி போடுன்னு சொன்னா, அந்த காலத்துல ஒரு யூதன் புறஜாதியினுடைய ஒரு பட்டணத்திலிருந்து உள்ள வரும் பொழுது அவன் அந்த ஊர்ல உள்ள அசுத்தத்தெல்லாம் கையில தட்டி விட்டுட்டு கையை சுற்றி வச்சு தான் வீட்டுக்குள்ள வருவான். அதாவது இனிமேல் உனக்கு எனக்கு எந்த பங்கும் கிடையாது. தூசியை தட்டி விடுறது அல்லது போர்வையை உதறி போடுறது எல்லாமே என்னன்னா, உனக்கு எனக்கு நீ எந்த உறவும் இல்லை, உன்னோட என்னால் ஐக்கியப்பட முடியாது, உன்னோட சேர்ந்து என்னால் பயணிக்க முடியாது, உன்னோட சேர்ந்து என்னால் வாழ முடியாது. யாரோட? சுவிசேஷத்தை நிராகரிக்கிறவர்கள். சுவிசேஷத்தை நிராகரிக்கிறவர்களுக்கு வரக்கூடிய நித்திய அழிவு அவர் சொல்றார். நியாய தீர்ப்பு நாள்ல அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கணும், சோதோம் கொமாராவுக்கு நேரிடுவதில்லை. அதுவாக இருக்கும். சோதோம் கொமாரா ஒரு ஆண் புணர்ச்சி செய்த ஒரு விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம். நியாய தீர்ப்பு நாள்ல அவ்வளவு மோசமான செய்த பட்டணத்துக்கு நேர அழிகிறத விட இந்த சத்தியத்துக்கு இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா வாழக்கூடிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய அழிவு பெருசுன்றார். நீ போய் சுவிசேஷம் சொல்லி ஒருத்தன் அஜாக்கிரதையா என்னன்னு சொன்னா, நீ போய் சத்தியத்தை சொல்லி ஒருத்தன் நிராகரிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு நீதியான நித்திய அழிவு உண்டு அப்படின்றத அவர் சொல்றார். நீ செய்தி சொல்லும் பொழுது எல்லாரும் ஏற்றுக்க மாட்டான். ஒரு கூட்டம் நிராகரிக்கும், ஒரு கூட்டம் எதுக்கும், சில கூட்டம் அதை அங்கீகரிக்கும். அதாவது அவர் சொல்லும் பொழுது பாத்திரமானவன் அந்த வீட்டுன்னு சொல்லி சிம்பிளா சொல்றாரு. நிராகரிக்குன்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது சொல்லி ஒரு மெஜாரிட்டியா சொல்றாரு. ஒரு திரள் கூட்டம் நிராகரிக்கும், திரள் கூட்டத்துக்கு எதிராக உன் காலில் அந்த தூசியை உதறி போடும். பாத்திரமான அந்த மனிதனுக்கு எதிராக உன்னுடைய மீட்பையும் சத்தியத்தையும் போதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 16 அதான் அவர் இறுதியா சொல்றாரு, ஆடுகளுக்குள்ளே ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆடுகளுக்குள்ள சிங்கத்தை அனுப்புற மாதிரி இல்லை, அல்லது ஓநாய்களுக்குள்ள சிங்கத்தை அனுப்புற மாதிரி சொல்ற. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புற. ஓநாய் கூட்டத்துல ஆட்டை அனுப்புனா என்ன? ஓநாய் கூட்டத்துல ஆட்டை அனுப்பா ஆடு அடிவாங்க, ஆடுக்கு உயிர் போகும், ஆடு எல்லா விதமான உபத்திரவத்தையும் சந்திக்கும், ஆடுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அப்ப நான் அப்படிதான் அனுப்புறேன்ற. ஊழியனா சொகுசா ஆசீர்வாதமா பிரச்சனையே இல்லாம பாடுகளே இல்லாம மேன்மையா வாழ்ற வாழ்க்கை இல்லை. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஓநாய் கூட்டத்தை ஒன்று அனுப்புறேன். ஆடு திரும்ப அடிக்காது, ஆடு பதிலுக்கு பதில் செய்யாது, ஆடு திரும்ப சண்டை போடாது,
ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புனாலும் அந்த ஆட்டுடைய ஜீவன் மெய்ப்பன் கையில இருக்குது. நான் உனக்கு மெய்ப்பனா இருந்து உன்னை அனுப்புறேன். ஆடு ஓநாய்களுக்குள்ளதான் இருக்குது. ஆனா ஓநாய் மெய்ப்பன் இருக்கிற வரைக்கும் ஆடு அடிக்கிறது. மெய்ப்பன் ஆடு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஓநாய் உருமலாம், ஓநாய் பாய முற்படலாம். ஆனா ஓநாய் ஆடை ஜீவன் எடுக்க முடியாது. அதனால அவர் சொல்றாரு, இந்த ஆபத்தான உலகத்திலேயே அழிவுக்கு நேரா நான் உன்னை அனுப்புறேன். அதனால நீ என்ன இருக்கு, நீ கவனமா இருந்த. நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வினா என்னது? தந்திரமா இருன்னு சொல்லி அர்த்தம் இல்லை, ஞானமா இரு, விவேகமா இரு. பாம்பு ஒரு 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 மனித நடமாட்டம் இருக்குன்னு சொன்னா பாம்பு ஓடி போய் ஒளிஞ்சு. பாம்பு புத்துக்குள்ள போய் உடனே தலையை திருப்பிடும். யாராச்சும் வாழை பிடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருக்கும். தன்னுடைய சுய பாதுகாப்பை ஞானமா பாதுகாத்துக்கும். ஆடுகளுக்குள்ள ஓநாய்களுக்குள்ள ஆடை அனுப்புனா ஆடு போய் ஓநாய் பக்கத்துல போய் நின்று என்னை கொல்லுன்னு தலையை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்னைய வெட்டுன்னு போய் ஆடு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஞானமா பார்த்து உன்னை கற்பாதுக்க. நீ போய் வாலண்டியரா போய் அடி வாங்காத. வலுக்கட்டாயமா தீமையான இடத்துல போய் உட்கார்ந்து ஆபத்துல போய் சிக்கிக்காத. அதான் சொல்றாரு. இப்ப இயேசுவை நாசரேத்துல அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது மலையிலிருந்து அவர் கல்லை விட்டு வந்தாங்க. எதுக்கு உங்களுக்காண்டி என் உயிரை கொடுக்க தயாராகி தள்ளி விடுங்கன்னு சொன்னாரா? உதறி விட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் எல்லாம் கல் எடுத்து அவர் எரிய வர்றாங்க. அந்த இடத்த விட்டு அவர் மறைஞ்சு ஓடி போறார். இதேதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் அவங்கள கல் அடித்து அறியும் பொழுது அல்லது அநேக தண்டனைகளுக்கு உட்படும் பொழுது அந்த பட்டணத்துல இருந்து வேற பட்டணத்துக்கு போறாங்க. அதுதான் அவர் என்ன சொல்றாரு, சர்ப்பங்களை போல ஞானம் உள்ளவனா இருக்கு. வாலண்டியரா போய் எல்லா இடத்துலையும் உன்னை காட்டிக்கிட்டு நீதிமான காட்டிக்கிட்டு பிரயாசப்படாது. புறாக்களை போல கபடற்றவர்களா, தீமைக்கு தீமை செய்யாம தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய மென்மையான இருதயம் உள்ளவனா, அன்பையும் சமாதானத்தை விதைக்கிறவனாக நீ சொல்றார். அப்ப அனுப்பப்படுகளுடைய அர்ப்பணிப்புல 3 பிரதானமான விஷயத்தை சொல்றார். முதல்ல, சுவிசேஷத்துல நிலைத்து இருக்கக்கூடிய வாழ்கிற மனிதனுக்கு தான் சமாதானத்தையும் ஜீவனை அடைய முடியும். நீ சொல்லக்கூடிய இந்த செய்தியை கேட்கிறவன் கீழ்ப்படிந்து வாழ்றவனுக்கு தான் சமாதானம் உண்டு. அவனை போய் நீ வாழ்த்துங்க. அழைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய சமாதானம் எப்ப வரும்னா, தொடர்ந்து சத்தியத்தில் நிலைத்திருக்கும் போது, தொடர்ந்து சத்தியத்துல வளரும் பொழுது, தொடர்ந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் சமாதானத்தின் ஜீவனை அடைய முடியும். மறுபுறம் தேவனது எச்சரிப்பு அசட்டை செய்கிறவர்களுக்கு வரக்கூடிய நித்திய அழிவையும் அவர் சொல்றார். கடவுள் நம்முடைய பாவத்தை எச்சரிக்கும் பொழுது, கடவுள் நம்முடைய மீறுதலை எச்சரிக்கும் பொழுது, கடவுள் நம்முடைய பலவீனங்களை எச்சரிக்கும் பொழுது அந்த அசட்டு பணம் நடந்தார். சுவிசேஷம் உனக்கு சொல்லப்படும் பொழுது, உன்னுடைய தவறுகள் சுட்டி காட்டும் பொழுது நீ மனம் திரும்பணும், உன்னை சீர்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற காரியத்தை அவர் சொன்னார். 3வது, ராஜ்யத்தின் மகிமைக்காக உனது ஜீவனை இழக்க ஆயத்தமாகாது. ஆட்டுக்கு ஓநாய் கூட்டத்துக்குள்ள ஆடு இருக்கிறது போல உன் ஜீவன் அர்ப்பணிப்பதற்காக உன் அந்த உலகத்தில் அனுப்புறேன். ஞானம் உள்ளவனா, புத்தி உள்ளவனா, எதையும் எடுப்பதற்கு தயாராக சொல்றார். இயேசு நியாயாதிபதியா தனது வருகையில வரும் பொழுது உங்களுடைய நிலை என்ன? நம்ம விசுவாசத்தை கீழ்ப்படுகிற மக்களா இருக்கிறோமா, அசட்டை செய்யற மக்களாக இருக்கிறோமான்றதுக்காக. ஓவராலா இந்த 11-16 அவர்கள் தங்களை முற்றிலும் இழந்து அர்ப்பணிப்போடு வாழக்கூடியவர்கள் சொல்றாங்க. நீங்க எதை இழக்கிறீங்க? நீ அனுப்பப்பட்டவர்கள் சொன்னீங்க. இயேசுவுக்காக உங்க வாழ்க்கையில எதை இழக்கிறீங்க? எந்த விளைவுகளை நீங்க சந்திக்கிறீங்க? எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பையும், எப்படிப்பட்ட இயலாமையையும், எப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற வீழ்ச்சியையும் அர்ப்பணிப்பையும் காட்டுறீங்கன்றதை நம்ம பார்க்கணும். கடைசியா 4வதா 17-23 வசனம், அந்த அனுப்பப்படுகிறவருடைய பாடுகள், அனுப்பப்படுகிறவருடைய பாடுகள் உபத்திரவம் நம்ம பார்க்கணும். 17-23 வாசனம். அவர்கள் உங்களுடைய ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்புக்கொண்டு தங்கள் ஜெப ஆலயங்களிலே உங்களுடைய வாரிகளை அனுப்பிப்பார்கள். அவர்களுக்கும் பிரஜாதிக்கும் சாட்சியாக எண்ணிருக்கும் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள்.
நீங்கள் பேச வேண்டியதாவது அந்நேரமே உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானதே உங்களிலிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுப்புவார்கள், அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் படைக்கப்படுவீர்கள். முடிவுகளிலிருந்தும் விளைவிலிருந்தே ரட்சிக்கப் பெறுவார். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனிதகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட். இப்போ முதல்ல யார் அனுப்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டாச்சு, அவங்களுக்கு வேலை தான் சொல்லியாச்சு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குன்னு சொல்லியாச்சு. நாங்களாவதா கடைசி அவங்களுடைய பாடுகள் என்னன்னு சொல்லி சொல்றாங்க. 11வது வசனத்தில் தெளிவாக சொல்றாரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெபாலயங்களில் உங்களை வாளினால் அடிப்பிப்பார்கள். இந்த ஆலோசனை சங்கம், ஜெப ஆலயம், இப்ப இதெல்லாம் சீசர்கள் போகும்போது நடக்கல. 12 பேரை அனுப்பும் பொழுது அவங்க இந்த துன்பத்தெல்லாம் அனுபவிக்கல. இது எதிர்காலத்தில் அவங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படக்கூடிய பாடுகளை தான் சொல்றாங்க. அவங்க ஜெப ஆலயத்துல நிராகரிக்கப்படுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆலோசனை சங்கத்தில் உள்ள சனகரிப்பு சங்கம் அவர்களை குற்றப்படுத்துறாங்க. இயேசுமே அவங்க தான் முதல்ல எதிர்த்தாங்க. இப்ப இந்த 12 சீசர்கள்ல முதல்ல எதிர்க்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொன்னா போலி போதனையாளர்கள். இந்த ஆலோசனை சங்கத்தில் உள்ளவர்கள் ஜெபாலயத்தில் இருக்கிறவங்க யாருன்னா ஊழியக்காரன், பரிசேயன், வேத பாரகன், ஆசாரியன், இவர்களிடத்துல தான் முதல்ல எதிர்ப்பு வரும். இயேசு அவங்க தான் வந்துச்சு. இயேசுவினுடைய உபதேசத்தை முதல்ல எதிராக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கள்ள உபதேசம், மாய்மால உபதேசம் தான். இப்ப இந்த அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திலே அவங்க தான் முதல் எதிரி. அப்போஸ்தலர்கள் எங்கெங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்றாங்களோ அங்க முதல் எதிரியாக அந்த யூத மதவாதிகள் தான், யூத போலி போதனையாளர்கள் தான் முதல் எதிரிகள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய முதல் எதிரி யாருன்னு சொன்னா கள்ள போதனையாளர்கள் தான். சுவிசேஷத்தை மறுதளிக்கிறவங்க, இயேசுடைய பேரை சொல்லிட்டு ஜனங்களை வஞ்சிக்கக்கூடியவர்கள் தான் முதல் சத்திய எதிரி. நீ சத்தியத்தை சொல்லும் பொழுது உன்னை யார் முதல்ல எதிர்ப்பான? புறஜாதியான. சத்தியத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கிறிஸ்தவன் மூலமா தான் உனக்கு முதல் எதிர்ப்பு வரும். அதான் 17 அவர் சொல்றாரு. 18 இருந்து 20 அந்த மத தலைவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்கள் புறஜாதியாருக்கு அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். இயேசுக்கு நடந்தது. அந்த பரிசேயர்கள், அந்த சதுசேயர்கள் இயேசுவை கொண்டு போய் பிளாத்து கிட்ட ஒப்படைச்சாங்க. அதிகாரம் உள்ள பிளாத்து கிட்ட கொடுத்து அவரை குற்றம் சாட்டி அவரை கொலை செய்யும்படியா செய்தார். இதேதான் அப்போஸ்தலர்கள் இடத்துல என்ன நடக்கும்? யூத அதிகாரிகள் அவரை பிடிச்சி ரோமர்கள் கையில ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்யும்படியாக, ரத்த சாட்சியும்படியாக வைத்தார். இப்ப 2வது இயேசு என்ன சொல்றாரு? அவரை பின்பற்றி வாழக்கூடிய அந்த ஜனங்களுக்கு, அனுப்பப்படுகிற ஜனங்களுக்கு அதிகார வர்க்கத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து எதிர்ப்பு வரும். முதல்ல உள்ளுக்குள்ள இருந்து எதிர்ப்பு வரும், போலி கள்ள போதனையாளர்களிருந்து எதிர்ப்பு வரும். 2வது சமுதாயத்திலிருந்து எதிர்ப்பு வரும். 3வது எதிர்ப்பு அவரு 21 தெளிவா சொல்றாரு, சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், பெற்றவருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழுதி அவர்களை கொலை செய்வார். 3வது எதிர்ப்பு குடும்ப உறவுகள் என்று வரும். இயேசுவால் அனுப்பப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவன் அந்த குடும்பத்திலிருந்து எதிர்ப்புகளை சந்திப்பான். இயேசுவர் நடந்துச்சு. அவருடைய குடும்பம் அவரை நிராகரிச்சு, அவருடைய சொந்த இனம் அவரை முதலாவதாக அவரை வெறுத்தார். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த வீட்டிலும் ஊரிலும் கனமில்லை என்பதை அவர் சொன்னார். இப்ப அப்போஸ்தலர்களுக்கு அது நடக்குது. அவருடைய சொந்த ஜனங்களிடத்திலிருந்து, குடும்ப உறவுகளிடத்திலிருந்து எதிர்ப்பு வரும். 4வது அந்த பகுதியில் அவர் என்ன சொல்றார்? என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லா வகையிலும் உனக்கு எதிர்ப்பு. என்னை நீ பின்பற்றி என்னால் அனுப்பப்படுகிற மனிதனான இருக்கும் பொழுது உன்னை எல்லாரும் இருக்கான். இந்த பாவத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய போதனையாளர்கள், கள்ள உபதேசிகள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், வேலை இருக்கக்கூடிய வேலை எஜமா, அதிகாரத்தில் உள்ள ஜனங்கள், குடும்ப சொந்த பந்தம், அந்நியம், குடும்பத்தில் கூட பிறந்தவங்க எல்லாராலையும் எதிர்ப்பு செஞ்சுதான் ஆகணும். ஆனால் அவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படலாம். இவ்வளவு எதிர்ப்புகளிலும் நீ தொடர்ச்சியாக மர உறுதியாக இருக்கணும், பின்வாங்காமல் மரணம் வரை நீ ஊக்கமாக போராடணும்னு சொல்றாரு.
23 ஃபைனலா தான் சொல்றாரு, ஒரு பட்டணத்துல உன்னை துரத்தினா இன்னொரு பட்டணத்துக்கு ஓடிப்போ, மனுஷகுமார் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை சுற்றி முடியாது. அனுப்பப்பட்டவர்களுடைய பாடுகள் முதல்ல அவங்களுக்கு சத்தியத்திலிருந்த எதிர்ப்பு, சமுதாயத்திலிருந்து எதிர்ப்பு, குடும்பத்திலிருந்து எதிர்ப்பு. ஆனா மரணம் வர அவர்கள் போராட வேண்டும் என்று சொன்னார். நீங்க இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட ஜனங்களா இருந்தீங்கன்னு சொன்னா, முதல்ல நீங்க தேவனது சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து வாழும் பொழுது கள்ள போதனைகளை கண்டிக்கக்கூடிய வைராக்கியம் உங்களுக்கு இருக்குதா? இயேசு ஏன் அவர்களிடத்துல வந்து எதிர்ப்புகளை சந்திச்சான்னு சொன்னா, அவங்க தப்புன்னு சொன்னார், அவங்களுடைய உபதேசம் தப்புன்னார், அவங்களுடைய ஊழியம் தப்புன்னார், அவர்களுடைய வாழ்வின் முறை தப்புன்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, யூதர்களாகிய நீங்கள் மேசியாவை கொலை பண்ணீங்க, நீங்க உங்க பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உங்க சடங்கை பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க கடவுளுடைய பேரை சொல்லி கடவுளுக்கு எதிராக வாழ்றீங்கன்னு சொல்லி சொன்னார். நீங்க இயேசுவை ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிஞ்சீங்கன்னு சொன்னா அசத்தத்தை கண்டிக்கிறவர்களாக இருக்கணும். அவங்களும் இயேசுவை தாங்க கும்பிடுறாங்க, எதுக்குங்க அவங்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இந்த போதை போதையில் அம்மதுங்க கண்டிக்கணும், கடவுள் பார்த்துக்குவாரு அப்படி சொல்ல முடியாது. நீ சத்தியத்தில் இருக்கிறீங்கன்னு சொன்னா கோடித்தனத்தை எதுக்கணும், சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறவர்களை கண்டிக்கணும், மனித பாரம்பரியம் மனிதன் ரட்சிக்காதுன்னு சொல்லணும், ஆவியானவருடைய அபிஷேகமும் அந்நிய பாஷையோ மனிதனுடைய ரட்சிப்புக்கு உதவாதுன்னு சொல்லணும், போலியான அற்புதங்கள் ரட்சிப்பு நடத்தாதுன்னு சொல்லணும், சபைகள் பாரம்பரியமா போலித்தனத்தை கொண்டிருக்கிறாங்க, மக்களை இயேசுடைய சுவிசேஷத்துக்கு வழிநடத்த தவறுகிறார்கள், அது ஆபத்தானதுன்றதை சொல்லணும், அந்த எதிர்ப்பை சந்திக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது, நம்முடைய சமுதாய சாட்சி எப்படி இருக்குது? அதிகார வர்க்கத்திலையும் வேலை பார்க்குற இடத்துல எதிர்ப்பு வரும். வேலைக்காரனுக்கு சொல்லணும், நான் கிறிஸ்தவன், என் மேல இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா அரசாங்கத்தோடும் நான் சொல்லணும், நான் இயேசுவுக்கு பிரியமானவன், நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ற சாட்சியை நீ எல்லா இடத்துலையும் சொல்லணும். நீ அதிகாரத்தை கண்டு பயப்படாதான் சொல்றாரு, உங்களை கொண்டு அதிகாரத்துல நிப்பாட்டும் பொழுது உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியான உனக்கு பலனையும் ஒத்தாசையை கொடுப்பார், எதை பேசணுன்றது அவர் உனக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்றார். சமுதாய சாட்சியில நிறைய பேர் இன்னைக்கு சமுதாயத்துல கிறிஸ்தவனை காட்டுறது இல்லை, சமுதாயத்துல அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை காட்டிக்கிறாங்க. நான் உங்களை ஒருத்தங்க, அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. ஏன் சொல்றாரு, நீ சமுதாயத்தை உன் சாட்சியை பாதுகாத்துக்கணும்னு சொன்னார். மூணாவது, உன் குடும்பம் உனக்கு எதிராக சுவிசேஷத்துக்கு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்தாலும் அதற்கு எதிராக நீ போராடணும். உன் குடும்ப உறவுகள் உன்னை எதிர்க்கும் பொழுது நீ ஆண்டவரின் சார்பாக அந்த பாடுகளை சகிக்கணும். அவங்களுக்கு முன்பாக உன் விசுவாசத்தை சாட்சியாக வெளிப்படுத்துறோம். குடும்பம் சொல்லுமா, உங்க உறவுகள் சொல்லுமா, உங்களுடைய சொந்த பந்தம் சொல்லுமா, இவன் கிறிஸ்துவுக்காக வாழ்றவன், இவன் இயேசுக்காக எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிறவன்ற சாட்சியை சொல்லுவாங்களா? மரணம் வர உங்களுடைய விசுவாசத்துல தொடர்ந்து போராட முடியுமா? விசுவாச வாழ்க்கையில துவண்டு போயிருக்கீங்களா? விசுவாச வாழ்க்கையில எப்படி வாழணும்னு தெரியாம இருக்கீங்களா? ஏன் சொல்றாரு, முடிவு படி அந்த நிலைத்திருப்பாங்க ரட்சிக்கப்படுவாங்க. முடிவு உறுதி எழுதிருக்கக்கூடிய வைராக்கிய வாஞ்சை இருக்குதான்றதை ஆராய்ஞ்சு பாருங்க. ரைட். இறுதியாக இந்த 4 காரியங்கள் உங்களுக்கு எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் என்ன? முதலாவது, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இயேசு எப்படி பிதாவால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் சரியா புரிஞ்சுக்கணும். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு நமக்கான அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, கிறிஸ்து பிதாவினால் சிலுவை மரணத்துக்கு தெரிந்து கொண்டார். உங்களை என்னை நித்திய வாழ்வுக்காண்டி தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் அவருடைய மகிமைக்காக தெரிந்து கொண்டார். ஏன்னா இயேசுவை மரணத்துக்காக தெரிந்து கொண்டார். இயேசுவை உங்களுடைய பாவ பரிகாரத்துக்கு என்று தெரிந்து கொண்டதை புரிஞ்சுக்கினாதான் உங்களுடைய அழைப்பு புரிஞ்சு கொள்ள முடியும். ரெண்டாவது, அழைக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாக்கிலும் செய்கையிலும் உண்மையா இருக்கணும்னு சொன்னா இயேசு நடத்த வந்து கற்றுக்கொள்ளணும். இயேசு பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தனது வாக்கிலும் செய்கையிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். அவரை நோக்கி பாருங்க, அவருடைய பாடுகளை பாருங்க, அவருடைய வாழ்க்கை முறையை பாருங்க. அவர் எந்த இடத்துலையும் பிதாவுடைய வார்த்தைக்கு மீறி வாழல. அவருடைய வாழ்க்கை பிதாவால் ஆளுகைப்படுகிறதாக இருந்தது. முன்னால் அனுப்பப்பட்டவர்களுடைய அர்ப்பணிப்பு எப்ப நிறைவேறும் சொன்னா, இயேசுனுடைய அர்ப்பணிப்பை பார்க்கணும். இயேசு தான் அழைக்கப்பட்ட அழைப்புடைய அர்ப்பணிப்புக்கு என்ன பண்ணார்? சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். உங்களுடைய பாவங்களை சுமப்பதற்கு அவர் ரத்தம் சிந்துவதற்கு தயாரா இருந்தார். அவர் பாவத்தை சுமப்பதற்கும் சாபத்தை சுமப்பதற்கும் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கும் தயாராக இருந்தது போல நீங்க தயாரா இருக்கீங்க என்பதை ஆராய்ச்சி பாருங்க. மூணாவது, இந்த உலகத்துல வரக்கூடிய
பாடுகளை எதிர்ப்புகளை நம்ம சந்திக்கணும்னு சொன்னா கிறிஸ்து சந்தித்த பாடுகளை கவனிக்க. அவர் முழு உலகத்தால கைவிடப்பட்டார், குடும்பத்தால கைவிடப்பட்டார், சொந்த ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டார். எல்லாரும் அவரை மறுதளிச்சு, எல்லாரும் அவரை கைவிட்டு, எல்லாரும் அவருக்கு எதிராக கலகம் செஞ்சு, எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணி, முழு உலகமும் அவரை புறந்தள்ளி அவரை கொன்று புதைச்ச பொழுது கூட அவர் பிதாவுக்கு பிரியமானவராக வாழ்ந்தார். உங்களுடைய அர்ப்பணிப்பு எப்போ உண்மையா இருக்கும், உங்களுடைய பாடுகள் எப்போ உண்மையா இருக்குன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க போறோம். உண்மை மெய்யான இயேசுவால் அனுப்பப்பட்ட மக்களா, இயேசுடைய ஸ்தானாதிபதிகளா இந்த உலகத்துல வாழணும்னு சொன்னா உங்களுக்கான ஒரே ஒரு விடுதலை, நாள்தோறும் இயேசுவை ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவை நாள்தோறும் தியானிகள். இயேசுவினுடைய வாழ்க்கை, இயேசுவினுடைய உபதேசம், இயேசுவினுடைய சாட்சி, இயேசுவினுடைய போராட்டம், சோதனை, இதை எல்லாத்தையும் நீங்க கற்று வளராம பலமடையாம உங்களுடைய விசுவாசத்துல உறுதிப்பட முடியாது. ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனா வாழ முடியாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லைன்னா ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை எடுக்க கேட்போம். தேவன் இந்த அப்போஸ்தலர்களை போல நம்மையும் அவருடைய ராஜ்யத்துல அனுப்பப்படுகிற ஜனங்களா, அவருக்காக இழந்து வாழ்கிற ஜனங்களா, அவரோடு கூட பாடுபடுகிற மக்களாக நம்மளை உயர்த்தி அவர் தமது மகிமையை சுதந்திரிப்பாராக. ஆமென்.